எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதை கேட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கதை சொல்லிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதே இன்ட்ரெஸ்டிங்கோட நான் இப்போது அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட் நான் சொல்ல போகிறேன். ஸோ நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, கலாய்க்கிற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். என்னதான் இருந்தாலும் நார்மலா போகும்போது அது வந்து பெருசா டேஸ்ட் இருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள ஒருத்திய கலாய்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பவுண்டிங்கே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்கள வச்சு செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட விஜய்க்கு வந்து புவியும் அண்டு பிரேமாவும் கிடைச்சிட்டாங்க. நல்லா வச்சு செய்றதுக்கு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஓட்டிட்டுருப்பாங்க. இவங்களும் நீங்க வேற சும்மா இருங்கடி, எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கடி, கம்முனு இருங்கடி அப்படிங்கிற மாரி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ரூம்ல எல்லாருமே ஜாலியா பேசிட்டு, நல்லா விஜய் வச்சு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, சரின்னு சொல்லிட்டு சும்மா நைட்ல லைட்டா ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுட்டு, நார்மலா எல்லாரும் படுத்து தூங்குவாங்க. நம்பாளுக்கு அஸ் யூசுவல் ட்ரீம் வரும். ஸ்டார்ட்டிங்லேருந்து தான் வரும். உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த ட்ரீம் வரும்போதும் ஆஸ் யூசுவல் ஸ்டார்டிங்லேருந்து தான் வரும். அவங்க 2 பேர் நடந்து வர மாதிரி, அப்புறம் அங்கே பசங்க கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, அவங்க அந்த கம்யூனிகேஷன் ஸ்டார்டிங்லேருந்தே வரும். நான் மறுபடியும் உங்களுக்கு யாருக்காச்சும் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரீம் வரும்போது வேணுமா நான் அதுலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அகைன் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் போகும்னா, அந்த ஷால் வந்து மேலே விழுந்துடும். பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். வாய்ஸ் கேட்டதும் இவங்க என்ன பண்ணுவாங்க, சேம் அதே ஃப்ளோவில் போகும். அவங்களுக்கு திடீர்னு அந்த வாய்ஸ் கேட்டுரும். பார்த்து பார்த்து மெதுவாக எடுங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே கையில் சுற்றி இருக்கும். டக்குன்னு திரும்புவாங்க விஜய். இவங்க டக்குன்னு திரும்பும்போது அந்த பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் இல்லையா, அவங்க அந்த ஷால் எடுக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. அப்போ காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் இடிச்சிடும். கல் இடிச்சதும் இவங்க என்ன அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிடுவாங்க. கரெக்டாக அவங்களும் திரும்புவாங்க, இவங்களும் கீழே குனிஞ்சிடுவாங்க, கீழே உட்காந்துருவாங்க. அப்படி அதை பிடிச்சி காலில் நல்லா அடிபட்டிருக்கும், அதை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க கீழே. ஃபேஸ் பார்க்க முடியாது. உடனே அந்த பக்கம் இருந்துட்டு புவி இருந்துட்டு, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, அதை எடுத்துட்டு வாடி, எவ்வளோ நேரம்டி அதை எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவங்களும் சரின்னு பார்த்தா அதை எடுத்து அப்படியே விட்டுட்டு போகலான்ட்டு அவங்க கையில் சுற்றி இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு அகைன் திரும்பி பார்ப்பாங்க. அவங்க வந்து அப்படியே காலில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க திரும்பி அவங்கள பார்ப்பாங்க. பட் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. அந்த கால் பிடிச்சிட்டு அப்படி நல்லா அடிபட்டிருக்கும் போல பாவம். சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காலை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இவங்க திரும்பி பார்ப்பாங்க. அவங்க ஃபேஸ் பார்க்க முடியாது. இவங்க இருந்துட்டு உடனே போய், ஏய் என்னடி எவ்வளோ நேரம்டி எங்கே பார்த்துட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க, ஏய் எந்திரடி நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம்டி படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். டக்குன்னு இவங்க முடிச்சிடுவாங்க. முடிச்சதும், ஏய் உனக்கு அறிவு இல்லையாடி, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு எழுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்டி என்னாச்சு, டைம் என்னன்னு பார்த்தியா, நீ இப்பவும் தூங்கிட்டு தான் இருப்பியா? ஐயோ அது இல்லடி, நான் அகைன் சொன்னேன்ல அந்த ட்ரீம் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏய் இந்த வாட்டி அந்த மூஞ்சி பார்த்தியா, நம்மளோட ஓனரோட பேத்தி தானே அப்படிம்பாங்க. ஏய் காலையில வெறுப்பேத்தாத, எங்கடி அந்த பொண்ணோட மூஞ்ச பார்க்க விட்ட, நீ தான் வா போலான்னு இழுத்துட்டு போயிட்டியேடி அப்படி சொல்லுவாங்க. அச்சச்சோ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப தூரம் போகல, நான் திரும்பி திரும்பி பார்த்தேன், பட் என்னால் ஃபேஸ் பார்க்க முடியல, அதுக்குள்ள நீ என்னை எழுப்பி விட்டுட்ட. அந்த பொண்ணு எந்திரிப்பா, நான் அவளை பார்ப்பேன் அப்படின்ட்டு நானும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன், நீ என்னை பார்க்க விடலடி. போடி, எப்போ பார்த்தாலும் நீ இதையே தான் பண்ணிட்டு இருக்க, இங்கே பார் நாலுலேருந்து என்னை எழுப்பி விட்டா உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் வந்து பயங்கர காண்டாய் திட்டிடுவாங்க. இதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ரீம் வந்து உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் வருதுனால எதனால இந்த ட்ரீம் வருது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு வந்துடும். அந்த பொண்ணு யாரு, ஏன் திரும்பி திரும்பி அந்த பொண்ணு என் கனவுல வந்துட்டு இருக்கா, நிறைய விஷயம் இருக்கும்போது அதெல்லாம் வராம ஏன் இது மட்டும் வருது அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ள அது ஒரு கொஞ்சம் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இந்த கனவு மட்டும் எனக்கு சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு, என்ன ரீசனா இருக்கும், ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது டென்ஷன் ஆயிடும் அவங்களுக்கு. சரியா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசிக்க ஆரம்பிச்சதும் நம்மளோட புவி இருந்துட்டு சொல்லுவாங்க, ஏய் சாரிப்பா டைம் ஆயிடுச்சு, அதுதான் நான் எழுப்பி விட்டேன். நீ ட்ரீம்ல இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும், அட்லீஸ்ட் நீ என்கிட்ட சொல்லிட்டாவது நீ ட்ரீம்ல இருக்கணும் அப்படிம்பாங்க. உடனே இவங்க திரும்பி என்னது அப்படிம்பாங்க. ஆமா நீ ட்ரீம்ல இருக்க, நான் எழுப்பக்கூடாதுன்னு நீ முன்னாடியே சொல்லிட்டு ட்ரீம்ல இருந்தா நான் எழுப்ப மாட்டேன் அப்படிம்பாங்க. ஐயோ ஏய் போடி, நான் ரெடி ஆயிட்டு வரேன் போடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுவாங்க. உடனே
பிரேமா இருந்துட்டு வந்துட்டு, ஆமா அவ சொல்றது கரெக்ட் தானே, நீ ட்ரீம்ல இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும், நீ சொல்லிட்டு ட்ரீம்ல இருக்கணும், அப்பதான் நாங்க எழுப்ப மாட்டோம். ஏய் 2 பேரையும் சாவடிச்சிட்டேன், ஒழுங்கா ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் எதுக்கு இப்ப கோவப்படுறா, எழுப்ப வேணாங்கிறா, சொல்லிட்டாங்க சொல்லிட்டா நம்ம எழுப்ப மாட்டோம்ல, இவ ஒருத்தி வா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேஷுவலா போயிடுவாங்க. இவங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, விஜய் இவளுங்க எங்க இருந்துதான் எனக்கு வந்து ஃப்ரெண்டா மாச்சாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு எந்திரிச்சு போய் ப்ரஷ் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க, குளிச்சுட்டு இருக்கும்போது அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரெடி ஆயிட்டு வர சாப்பிட வருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டா ஏதோ செஞ்சிருப்பாங்க, சிம்பிளா சப்பாத்தி அந்த மாதிரி ஏதோ செஞ்சிருப்பாங்க, லைட் ஃபுட்டா. அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏய் என்னடி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுப்பாங்க. எல்லாம் உன்னால வந்ததுடி, இன்னைக்கு எப்படியாவது நான் அந்த பொண்ணோட மூஞ்சி பார்த்திருப்பேன், நீ தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட அப்படி சொல்லுவாங்க. இப்ப என்ன, அந்த பொண்ணோட மூஞ்சி பார்க்கணும் அவ்வளவுதானே. இது வந்து ஃபர்ஸ்ட் விஜய் வந்து பூவி கிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் உன்னாலதான்டி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரேமா சொல்லுவாங்க, ஏய் இப்ப என்ன, உனக்கு ஃபேஸ் பார்க்கணும் அவ்வளவுதானே, நேரா உங்க ஓனரோட வீட்டுக்கு போ, அவங்க பேத்தி எங்க வீட்டுல தான் இருப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு. அதான் அந்த மேடம் வேற உங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க இல்லையா, ஸோ அதோட தாக்கமா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏய் அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிட்டு வேண்டி கம்மன் இருடி, இந்த ட்ரீம் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ட்ரீம் தானேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயா விட்டுட்டேன், ஆனா இது கண்டினியூஸா வரமாட்டேங்குது, ஒரு 2 3 நாள் கேப் விட்டு, ஒரு வாரம் கேப் விட்டு அந்த மாதிரி தான் வருது. ஆனா சேம் சுச்சுவேஷன் தான், அதே சுச்சுவேஷன் தான் திரும்பி வருதே தவிர எந்த இடத்துலயும் சின்ன கேப் கூட வர மாட்டேங்குது. அதாவது எந்த ஒரு சேஞ்சும் இல்ல, சேம் வேவா போகுது. எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொரு வாட்டி ஸ்டார்ட் ஆகும்போது அதே வேவ்ல தாண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஏய் ஜஸ்ட் அது ட்ரீம்டி, ஏன்டி நீ அதெல்லாம் பெருசா யோசிச்சுட்டு இருக்க, ஃப்ரீயா விடுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ கண்டது பகல்ல, பகல் கனவு பலிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீ மூடுறியா சத்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே இப்ப இருந்துட்டு, ஏய் அவ சொன்னது என்ன தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீ என்ன எத்தனை மணிக்கு எழுப்பி விட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு 6 o'clock எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் ஸ்டோரியை சொல்றேன் வெண்மணி கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இன்ட்ரெஸ்டிங் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரோடு காமிக்கிறாங்க, சாரி காமிக்குது, நான் போறேன். அங்க கொஞ்சம் பசங்க கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. எனக்கு திடீர்னு அந்த பசங்களோட கிரிக்கெட் விளையாடணும்னு ஒரு கியூரியாசிட்டி வருது. அந்த பையன் கிட்ட போய் நான் கேட்குறேன், டேய் என்னையும் சேர்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதில் ஒருத்த குட்டி என் வாய் செம்ம வாய், வாய் தெரியுமா உனக்கு, பயங்கர வாய். அவன் வந்துட்டு சொல்கிறான், உங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது, ஆள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, எங்களுக்கு சரியாக இருக்காங்க, உங்களை சேர்த்துக்கிட்டா அந்த டீமில் ஒருத்தவங்க குறைவாங்க, உங்களால் சேர்த்துக்க முடியாது, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். லுல்லா பேசினா. நான் இருந்துட்டு இல்லை இல்லை நான் எனக்கு விளையாடணும் போல இருக்கு, கொஞ்ச நேரம் நானும் வரேன்டா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த குட்டியும் ஓவரா பேசினான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றேன்ல, என்ன சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் அவன்கிட்ட, டேய் எனக்கு தெரியாது என்ன சேர்த்துக்கோங்கடா, நான் கெஞ்சினேன் குட்டி ரொம்ப பேசாதடா அப்படின்னு நான் சொல்றேன். அவன் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ஆர்குமெண்ட் பண்றான். அதுக்கப்புறம் நானும் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலா சரி ஓகே நான் உன்னை சேர்த்துக்கிறேன், எங்க டீமுக்கு இன்னொருத்தவங்க வேணும், நீங்க இங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த டீமுக்கு ஒருத்தவங்க குறைவாங்களே, அப்போ யாரையாச்சும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி எனக்கு வேற கிரிக்கெட் விளையாடணும் கியூரியாசிட்டி வந்ததுனால ஏதோ இவ்வளவுதான் போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏண்டி என்ன மட்டும் விட்டுட்டு நீ மட்டும் எதுக்கு அவளோட ட்ரீமுக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் நான் சொல்றது கேளுங்க, இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி, சாரி சாரி சாரிம்மா சாரி, நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொன்னதும் இருந்துட்டு இவளை கூட்டிட்டு போனேன். நாங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த குட்டியன்கிட்ட நான் கெஞ்சி காலை பிடிக்காத குறைய கெஞ்சி அவன்கிட்ட பேட்டை வாங்கினேன். பேட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் புஸ்கு, எதுக்கும் இல்லை, நல்ல வேலை அவுட் ஆகல, ஆனா அந்த பாலை நான் அடிக்கவே இல்லை. அடுத்த பால் எல்லாம் லேசா தட்டினது 6 or 4 போகுது. அந்த குட்டியை வேற, அக்கோ சூப்பராக்கா, நல்லா விளையாடுறீங்கக்கா, அப்படிதான்க்கா சூப்பரா விளையாடுங்கக்கா, டீமுக்கு நல்ல பேர் கொண்டு வாங்கக்கா அப்படி இப்படின்னு அவன் எதோ வளர்றான். எனக்கு ஒரே ஷாக்கா இருந்துச்சு, நானாடா இந்த மாதிரி எல்லாம் பால் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரியே நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு வாங்கடா போதும் விளையாண்டதுன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நானும் இவளும் சரி போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தால் அங்கே காரப்பொரி விற்கிறாங்க. காரப்பொரி வாங்குறோம். அவனும் எல்லாத்தையும் கலக்கி ரெடி பண்ணி கொடுக்குறான். நாங்களும் காரப்பொரி வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் வாங்கிக்கிட்டு ஒரு இதில் 2 பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என் மேலே வந்து ஒரு ஷால், ஏய் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா சொல்லுவாங்க. என்ன
ஏன்டி நீங்க 2 பேர் மட்டும் காரப்பொரியெல்லாம் வாங்கி ஸ்பூனெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நான் எங்கடி போனேன்? உன் ட்ரீம்ல நான் ஏன்டி வரல? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஏய் இப்போ இது ரொம்ப முக்கியமா, நான் சொல்றது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் பேசுறா. சரி ஓகே, கூல் கூல் கூல், சொல்லு மேல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ உடனே இவங்க இருந்துட்டு நாங்க 2 பேரும் அந்த காரப்பொரி சாப்பிட்டு போயிட்டு வந்து திடீர்னு மேல வந்து ஷால் விழுந்துச்சா, அந்த ஷால் பார்த்தீங்கன்னா கையில நல்லா சுத்திக்கிச்சு. வந்த வேகத்துல நல்லா சுத்திக்கிச்சு. அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது பக்கத்துல இருந்த ஒரு முள்ளு செடியிலயும் மாட்டிக்கிச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், சரி தூக்கி போட்டு போகலாம்னு சொல்லி வேகமா இழுக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வருது. பார்த்து பார்த்து மெதுவாங்க கிழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது. சரின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையா எடுக்கிறேன். அதை பின்னாடி இந்த வர சவுண்டு யாருதுன்னு திரும்பி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நாள் இவன் எழுப்பி விட்டுட்டான். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ட்ரீம் வந்துச்சு. சேம் கரெக்டா அந்த இடத்துக்கு வரா, பக்கத்துக்கு வரா, திரும்பி பாக்குறேன். அப்போ எழுப்பி விட்டா இவ. சாரி, இவ எழுப்பல, போன் வந்து எழுப்பிடுச்சு. ஆமா போன் தானே, இல்ல நீயா, இல்ல இவதான் எழுப்பி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி எப்ப பார்த்தாலும் அவளை எழுப்பி விட்டுட்டே இருக்க, நீ இறங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. ஏய் டைம் ஆச்சு, நான் எழுப்பி விட்டேன்டி. ஆமா நீ ட்ரீம்ல இருக்குன்னு சொல்லியிருந்தா அவ டைம் ஆச்சுன்னா கூட எழுப்ப மாட்டாள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சரி சரி அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறமும் இந்த ட்ரீம் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துட்டு பக்கத்துக்கு வந்து அந்த பொண்ணு பார்த்து எடுங்க, பொறுமையா எடுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அது பொறுமையா எடுத்துட்டு அந்த ஃபேஸை பார்க்கலான்னு ட்ரை பண்றேன். எங்க முதலாளி ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டாரு, அதான் ஓனர். சரின்னு சொல்லிட்டு ஃபைனலா இன்னைக்கு கனவு வந்துச்சு. இதோ இவ இருக்கா பாருங்க, மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி எழுப்பி விட்டா. நானும் இத்தனை நாளா படாத அவஸ்தையா பட்டுட்டு இருக்கேன், அந்த ஃபேஸ் பாக்குறதுக்கு பார்க்க முடியல. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே தான் வருது. கரெக்டான ஏஜ் டைம்ல இருந்து வர மாட்டேங்குது. இப்போ இவ்வளோ நடக்குது அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி இல்லை, எவ்வளோ நேரமா அந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து ட்ரீமா இருந்த மாதிரி ரியலிட்டிக்கா இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதுவே டைம் ஆகும். அப்படி இப்படி கால்குலேஷன் பண்ணி பார்த்தா கூட ஒரு 1 ஹவரா இந்த இன்சிடென்ட் எனக்கு கனவு போயிட்டு இருக்கு அப்படின்னா 5 மணிலேருந்து. ஸோ விடிய கால கண்ட கனவு பழிக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. வா செம்மடி, நீ குக்கிங்ல மட்டும்தான் பயங்கர பிரில்லியன்ட் நினைச்சேன், மேக்ஸ்ல கூட நீ பயங்கர பிரில்லியன்ட், சூப்பர் டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கை தட்டுவாங்க. இவ்வளோங்கிட்டயே நான் இவ்வளோ நேரம் மூச்சு கட்டிட்டு இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஷோ இவங்கிட்ட இதை பத்தி இனி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே நம்மளோட பிரேமா வந்துட்டு, ஏன் பூவே இது ஏன் ஒரு சின்ன இன்சிடென்டா இருக்க கூடாது, எந்த மாதிரி எனக்கு புரியலையே. அதாவது உங்க ஓனரோட பேத்தியோடைய விஷயமா கூட முன்கூட்டியா ஏன் இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆமால இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு புகை சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே எந்திரிச்சு போங்கடி போங்கடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஸ்பூன் எடுத்து, ஸ்பூன் மீன்ஸ் இந்த தோசை கரண்டி அந்த அந்த மாதிரி இருக்கலாம், அதை எடுத்து அவங்கள துரத்துவாங்க. அந்த ரூம்லேயே ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க 3 பேரும். உண்மையை தானே சொன்னோம், அவங்க பேத்த அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காளே, ஸோ அவங்க லைஃபுக்கு வரதுக்கான ஒரு சின்ன ட்ரீம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்லடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரேமா, அந்த பக்கம் பூவி 2 பேரையும் துரத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. டைம் ஆயிடும். இப்படியே விளையாண்டுருந்தா டைம் ஆயிடுச்சு, நீ ஆஃபீஸ் போகணும்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இரு நான் உன்னை நைட்டு வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா டென்ஷனோட சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம் இல்லையா. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜாலியாக பஸ் ட்ராவல் தான், கொஞ்சம் தூரம் தானே ட்ராவல் பண்ணி போவாங்க. அங்கே போயிட்டு ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஹோட்டல்ஸ்க்கு வர விசிட்டர்ஸ்க்கு எல்லாமே ஃபுட் செஞ்சு சமைச்சு கொடுத்துட்டு ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அன்றைக்கி ஈவினிங் போல் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் போல் ஆனதுமே நம்மளுடைய விஜய் அவங்களுக்கு ஒரு பார்சல் வரும். அதுவும் யார் கொண்டு வருவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஓனர், அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் கொண்டு வருவாங்க. கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி விஜய் என்னோட கேபினுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. நேராக எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போனதும் எஸ் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அந்த பார்சல் எடுத்து இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சார் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்காக தான்மா என்னோட பேத்தி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த ஒரு ரியாக்ஷன்னே அவங்க பார்ப்பாங்க. என்னம்மா உங்களுக்கு தெரியலையா, ஷர்மி தான் கொடுத்தாவா, சரி சாரு தான் கொடுத்தா, வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாருவா எதுக்காக கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
தெரியலம்மா, உன்னோட ஃபுட்டு சாப்பிட்டாலாம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சான், நல்லா இருந்துச்சான். ஸோ உனக்காக ஒரு சின்ன gift கொடுக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா. அவளே வந்து நேரில் கொடுக்குறதா சொல்லியிருந்தா. பட் அவளுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு அப்படிங்கிறதுனால அவளால் வர முடியல. ஸோ என்கிட்ட கொடுக்க சொன்னாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சாரு கொடுத்தாங்களா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, இந்த உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கிளம்பலாம், இதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள போக சொல்லிடுவாங்க. இந்த இந்த பாக்ஸ் நல்லா பெருசாக இருக்கும். பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு இவங்க நேராக அது என்ன சொல்கிறது, ஒரு ஷாக்கில் இருப்பாங்க அவங்க. அவங்க எதுக்கு நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரியாக்ஷனில் அவங்க அதை கையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. நேராக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேபின், ஐ மீன் அந்த சமையல் அறைக்கு வந்துடுவாங்க, கிச்சன் ரூமுக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்தது பார்த்ததும், ஹே என்னடி இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுருக்க, இது கிஃப்டா? எல்லாருக்குமே வா இல்லை உனக்கு மட்டுமா? உனக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய கிஃப்டா? இது எல்லாருக்குமே இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இவங்க ஒரு மாதிரி லுக் விடுவாங்க, நம்ம வடிவேல் சார் லுக் விடுற மாதிரி. நல்லா இப்படி ஒரு மாதிரி பார்த்து, ஏன்டி அப்படின்னு சொல்லி, யாரு கொடுத்துருக்கா? எனக்கு வந்து கிஃப்டடி இது அப்படின்வாங்க. உனக்கா? உனக்கெல்லாம் யாரடி கிஃப்ட் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு புவி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அக்கா என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏய் போவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களோட சீனியர்ஸ் அவங்கள இருப்பாங்க. விஜய் என்னம்மா கிஃப்டா? என்ஜாய் என்ஜாய் அப்படிம்பாங்க. ஷோ இந்த கொசுங்க தொல்லை வேற தாங்க முடியலையேடா சாமி அப்படின்னுட்டு இவங்க ஒரு ஓரமாக போய் அவங்களுக்குன்னு அவங்க ஹெட் இல்லையா, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சின்ன கேபின்னு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு அந்த டேபிள் மேலே வச்சு அதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏய் என்னடி அப்படியே பார்த்துட்டு இருக்க, ஓப்பன் பண்ண அப்படிம்பாங்க. வேணாம். சரி யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் எழுதிருக்கும் சாரு அப்படின்ட்டு. சாருவா? யாருடி அந்த சாரு? எனக்கு தெரியாமா அப்படிம்பாங்க. என்னடியே பண்ணுற, ஓனருடைய பேத்திடி அப்படிம்பாங்க. ஓ அந்த பொண்ணு பேர் சாருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்குமே தெரியாது, இன்னைக்கு தாண்டி தெரியும். சரி என்ன தாண்டி இருக்கு? தெரியாதுடி. சரி ஓப்பன் பண்ண பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுற மைண்ட் செட் இல்லடி அப்படிம்பாங்க. ஏன்? கம்முனு இரண்டி செத்த நேரம் வாயை மூடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நோய் நின்று பேசிட்டே இருப்பாங்க. ஓகே இது உன்னோட பர்சனல், நான் இதுக்குள்ளே வரல, என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் கூட சேர்ந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது நம்மளோட காசிப் பேச மாட்டாங்க. அந்த விஜயை பற்றி அவங்கள பற்றியும் எதுவும் தப்பாகவும் பேச மாட்டாங்க, நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓனருடைய பேத்தி. சப்போஸ் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த இடமே ஸ்பாயில் ஆகிடும், விஜயோட நேம் ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டாங்க. ஸோ நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த கிஃப்டையே விரக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா இது, இதை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா, என்னவா இருக்குன்னு வேற தெரியலையே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஸோ கடவுளே என்னடா எனக்கு இது வந்து சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு சரி இது வந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரமாக வச்சுட்டு அவங்க நார்மலாக குக் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. அப்போ கேட்பாங்க, என்னடி அதை ஓப்பன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அங்கே தான் இருக்கு, ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க. சரி வாய் மூடுறியா அப்படிம்பாங்க. ஓகேன்ட்டு நார்மலாக அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இந்த குக்கிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபுட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரி எல்லாம் ரெடி ஆகிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்கு கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் ஆக்சுவலாக கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் அதை மறந்துடுவாங்க, அவங்க மட்டும் போயிடுவாங்க. நம்மளோட புவி இருக்காங்களா, அவங்க மறப்பாங்களா? சான்ஸே இல்லைல்ல. அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னோட கிஃப்ட் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மறக்கலையே, இதோ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உள்ளே இருந்துட்டு பிரேமா வந்துட்டு என்ன கிஃப்டடி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம ஆளுக்கு கிஃப்ட் வந்திருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரடி உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கா? வேற யாரு? அவங்களோட கனவு கண்ணி தான் அப்படின்பாங்க. கொன்றுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கனவு கண்ணியா? ஓ உங்க ஓனரோட பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாண்டி என்ன கிஃப்ட்டு தெரியல, ஆனால் பாக்ஸ் வேறு பெருசாக இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. என்னடி இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கும் தெரியலடி என்னவா இருக்கும். சரி ஓப்பன் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சிட்டு இருக்கலான்னு இருக்க, ஸோ ஓப்பன் பண்ணால் தானே தெரியும் அவங்க என்ன கொடுத்துருக்கான்ட்டு அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ வேணான்னு தோணுதுடி, நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்புடி, உன்னையும் ஒரு ஆளாக மதிச்சு உனக்குன்னு ஒரு கிஃப்டை வேற கொடுத்தா உனக்கு கொழுப்பு தானே.
நீ திருப்பி கொடுக்குறேன்னு வேற சொல்றியா, ஒழுங்கா மூட்டு தரடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரேமா சொல்லுவாங்க. ஏய் இல்லடி, ஒரு வேளை நான் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா ம், அதுக்கு நம்ம அது ஓப்பன் பண்ணாமலே ரிஜெக்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் உனக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்படி இல்லை, பார்க்க அழகாக தான் இருக்கா, ஆ ஆனா ஏன் ஏதோ செட் ஆகலடி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. என்ன செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவி கேட்பாங்க. அதானே என்ன செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பிரேமாவும் கேட்பாங்க. இல்லடி, என்னால அவளை அந்த மாதிரி பார்க்க முடியல. ஆம், தெரியல, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே என்னால அது என்ன சொல்றது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடி, எனக்கு ஃபீல் வரலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல என்னடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெரியலையே எனக்கு, என்ன சொல்றதுன்னு புரியல. இங்க பாரு, பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பசங்க பேரை கேட்டாலே பிரிச்சுக்கிட்டு ஓடுற, பொண்ணுங்க பேர் கேட்டாவது கொஞ்சமாவது பல்ல காட்டுற. ஸோ பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புவி சொல்லுவாங்க. அதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரேமா சொல்லுவாங்க. ஏய் நீ வேற குறுக்கு குறுக்கு ஆமாச்சாமி போடாத, செத்த கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏய் உண்மையை தானடி சொல்றோம். ம் அதுன்னு சொல்றது, வழியினா வர லட்சுமி ஏன்டி வேணான்னு சொல்ற, அக்செப்ட் பண்ணு, நல்லா வேற இருக்கான்னு சொல்ற, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை. ஏய் பார்க்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் ஓகே சொல்ல முடியாது, எனக்கும் பிடிக்கணும்ல, அப்பதான் நான் சொல்ல முடியும். ஏய் பார்த்ததும் பிடிக்காம இருக்கும், பேச பேச பிடிக்கலாம் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன தோணுதோ அதுதான், அதுக்கப்புறம் எல்லாம் என்னோட மைண்ட்லலாம் மாறவே மாறாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அது எப்படிமா அப்படி சொல்ல முடியும் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்னே கேட்பாங்க. புவியும் அந்த பிரேமாவும் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் என்னோட மைண்ட் செட் என்ன, என்னோட மனசு என்னங்கிறது எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க மேல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தா மேபி சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அவங்க மேல எனக்கு அந்த தாட் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆனாதான், அது எப்பவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு மீட்டிங்ல உன்னால எதுவும் அப்படி சொல்ல முடியாதுடி. மேபி அவங்க கொடுத்துருக்க கிஃப்ட் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க கூட நீ ஃபர்தரா பேச ஆரம்பிச்ச அப்படின்னா உனக்கு தோணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணலடி அப்படின்னு சொன்னாங்க. சும்மா தோணலை தோலான்னு சொல்லிட்டு இருக்காதடி, மூட்டு அவங்க கொடுத்ததை என்னங்கிறத பிரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன் டைம் அவங்கள மீட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணு சரியா. இப்போ என்ன நாங்கெல்லாம் இருக்குங்கிறதுனால கூச்சப்படுறியா, வேணுமா நீ தனியா பிரிச்சு பாரு, ஆனா உடனே எங்ககிட்ட காமிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பார்க்குற மூடே இல்லடி அப்படின்னு சொல்லுவாங்க. குடி என்னடி சும்மா குடி, நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு எடுப்பாங்க. ஏய் இது சரியில்லை, 2 பேரும் சேர்ந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவி சொல்லுவாங்க. அதானே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நாளைக்கு ஸ்டோரியில் கேட்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.